ஒவ்வொருத்தருக்குமே வந்துட்டு எல்லா உமனுக்குமே வந்துட்டு சேமா தான் அந்த பிசிஓஎஸ் இருக்குமா இல்ல ஒவ்வொருத்தரோட பாடி கண்டிஷனை பொறுத்து சேஞ்ச் ஆகுமா? இல்லைங்க, இப்போ பிசிஓஸ்ங்கிறது பேசிக்லி ஹார்மோனல் இம்பேலன்ஸ். இப்போ நமக்கு வந்துட்டு பிசிஓஸ் இல்லாதவங்க அப்படின்னு ஒரு சைட் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் வந்து ரெகுலராக இருக்குது, ஈஸ்ட்ரோஜன் லெவல்ஸ். ஸோ நம்மளோட ஹார்மோன்ஸ் வந்து நார்மலாக இருக்குது. ஆனால் பிசிஓஸ் அவங்களுக்கு வந்துட்டு ஹார்மோனல் இம்பேலன்ஸ் வருது. அப்போ அவங்களோட பாடி கண்டிஷன்ஸை பொறுத்து, அவங்களோட ஹார்மோனல் இம்பேலன்ஸை பொறுத்து சிம்டம்ஸ் வந்து எல்லாருக்கும் ஒன்றா தான் இருக்கும் அப்படின்னு கிடையாது. பிசிஓஸ் இருக்கிறவங்களுக்கு வேறு வேறு சிம்டம்ஸ் இருக்கும். இப்போ ஒரு ஏ அப்படின்ற ஒரு பர்சன் வச்சுக்கிட்டிங்கன்னா அவங்க வந்து தின்னாக தான் இருப்பாங்க, ரொம்ப வெயிட் ஏறி இருக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கும். இதே பீனை எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒபெசிட்டி இருக்கும், அவங்க வந்து வெயிட் ஏறிட்டே போவாங்க, வெயிட் கெயின் இருந்துகிட்டே இருக்கும். பட் சம்டைம்ஸ் அவங்களுக்கு பீரியட்ஸ் ரெகுலராக இருக்கும் அண்ட் சம்டைம்ஸ் பீரியட்ஸ் இரெகுலராக இருக்கும். இப்போ இதே இவங்களுக்கு ஏல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு மெட்டபாலிக் இஷ்யூஸ் நிறையா இருக்கும். அவங்களுக்கு வந்து மேபி ஸ்கேல்பில் ஹேர் ஃபால் வரலாம், இரெகுலர் பீரியட்ஸ் இருக்கலாம். ஆனால் இன்னொருத்தவங்களுக்கு வந்து அவங்க ஹேர் வந்து திக்காக இருக்கும், ஸ்கேல்ல ஹேர் ஃபால் கிடையாது, ஸ்கேல்பில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பார்க்கறதுக்கு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பிசிஓஸ் இருக்குது அவங்களுக்கு. ஏன்னா இந்த பிசிஓஸ் என்ன, அந்த சின்ன சின்ன எக்ஸ் வந்து இம்மெச்சூராக இருக்கிறது வந்து போய் ஓவரியில் இருக்குது. அது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு டேஞ்சரஸ் சிஸ்டம் அப்படின்னு கிடையாது. ஸோ இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா தின்னா இருப்பாங்க, நார்மலாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ரொம்ப வெயிட் கெயின் இருக்காது, ரொம்ப பெரிய மெட்டபாலிக் இஷ்யூஸ் இருக்காது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஆனால் அவங்களுக்கு பிசிஓஸ் இருக்குது. ஸோ சிம்டம்ஸ் வந்து விமென் டு விமென், பர்சன் டு பர்சன் கண்டிப்பாக அது வந்து வேரி ஆகும். சில பேருக்கு வந்து ஏர்லிலேயே வந்து பிசிஓஸ் வந்துடும். பியூபர்ட்டிலேருந்தே பார்த்தீங்கன்னா இப்போலாம் வந்துட்டு சில குழந்தைங்களுக்கு ஏர்லி பிசிஓஸ் வந்து டயக்னோஸ் பண்ணுறாங்க. ஒரு சில பேருக்கு வந்துட்டு மேரேஜ்க்கு அப்புறம் அந்த இன்ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ் வர தான் அவங்களுக்கு ஆக்சுவலி தெரியுது. ஏன்னா வந்து இப்போ எல்லாருக்கும் என்ன ப்ராப்ளம்னா நேர்களே அவேர்னஸ் கிடையாது. பிசிஓஸ்னா என்ன, அதை நம்ம ஏர்லி டிடெக்ஷன் பண்ணோம்னா நல்ல கைனகாலஜிஸ்ட்டை பார்த்து ஏர்லி ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். பட் பியூபர்ட்டிக்கு அப்புறம் அந்த சைல்டுக்கு பிசிஓஸ் இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம வந்து அந்த அவேர்னஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி அண்ட் ஏர்லி ப்ரிவென்ஷன் கண்டிப்பாக வேணும். ஸோ சிம்டம்ஸ் வந்து நம்ம ஜென்ரலைஸ் பண்ணவே முடியாது. இட் வேரிஸ் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். ஸோ அதுக்கான அவேர்னஸ் நம்ம வந்து தெளிவாக இருந்தால் தான் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர்.